மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய எதிரி யார்? ஒரு பெரிய நாடு ஒரு சிறிய நாட்டை ஒடுக்கினால் நான் அந்த சிறிய நாட்டின் பக்கம் நிற்பேன். அந்த சிறிய நாட்டில் பெரிய மதம் இருந்து அந்த மதம் மற்ற சிறுபான்மை மதங்களை ஒடுக்கினால் நான் அந்த சிறுபான்மை மதத்தின் பக்கம் நிற்பேன். அந்த சிறுபான்மை மதத்தில் ஜாதி இருந்து அது மற்ற ஜாதியை தாக்குதலுக்கு உள்ளாக்கினால் நான் அந்த தாக்கப்படுகிற ஜாதியின் பக்கம் நிற்பேன். அந்த ஒடுக்கப்பட்ட ஜாதியிலே முதலாளி தொழிலாளி பேதம் இருந்து அந்த முதலாளி தொழிலாளியை வஞ்சிப்பானையானால் நான் அந்த வஞ்சிக்கப்படுகிற தொழிலாளியின் பக்கம் நிற்பேன். அந்த தொழிலாளி வீட்டுக்கு சென்று தன் மனைவியின் மீது ஆதிக்கம் செலுத்தினால் நான் அந்த பெண்ணின் பக்கம் நிற்பேன். மொத்தத்தில் ஆதிக்கம் தான் என்னுடைய முதல் எதிரி என்று சொன்னார் தந்தை பெரியார். தந்தை பெரியாரின் கொள்கை இயக்கமாம் சுயமரியாதை இயக்கம் தோன்றி இன்றைக்கு 100 ஆண்டுகளை கடந்துவிட்டது. ஆனால் இன்றைக்கும் ஐயாவின் அடிச்சுவடாய் ஐயாவின் வழியிலே அன்றாடம் விடுதலை என்னும் ஆயுதத்தால் ஆதிக்கத்தை தகர்த்து தவிடுபொடியாக்கி கொண்டிருக்கிறார் அந்த 92 வயது இளைஞன் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள்.